இந்தியா முழுவதும் ட்ரெயின்ல சுத்தி பார்க்கறதுக்கு வெறும் 25 ரூபாய் இருந்தா போதுங்க. 15 நாள் டூருங்க. வெறும் 25 ரூபாயில இந்தியா ஃபுல்லாக சுத்தி பார்க்கலாம். எந்த ட்ரெயின் எப்போ சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற முழு தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்கத்துக்கு நடப்படும் விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வெறும் 25 ரூபாயில இந்தியாவை சுத்தி பார்க்கிற ட்ரெயின் எந்த ட்ரெயின் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். நாம வர இந்தியாவில ஒரு முக்கியமான போக்குவரத்துன்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா யாருமே மாற்று கருத்தே இருக்காது. ரயில்வே துறை. ரயில்வே துறையை பயன்படுத்தி தான் அதிகப்படியான பயணிகள் இந்தியாவில ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்திய ரயில்வே துறையில வெறும் 25 ரூபாங்க. வெறும் ஜஸ்ட் 25 rupees. 25 ரூபாய் இருந்தா போதும். நாம சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின்ல 15 நாள் 800 கிலோமீட்டர் இந்தியா ஃபுல்லாவே சுத்தி பார்க்கலாம். வெறும் 25 ரூபாயில 15 நாள் அந்த ட்ரெயின்லயே நாம தங்கிக்கலாம். அந்த ட்ரெயின்ல நமக்கு தேவையான அனைத்து உணவுகளும் 15 நாளைக்கு இலவசமாக வழங்குவாங்க. அந்த ட்ரெயின் எங்கிருந்து கிளம்புதோ அதே இடத்துக்கு மீண்டும் நம்மளை எடுத்து போயிட்டு அவங்க இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அப்படி ஒரு வித்தியாசமான ட்ரெயின் இந்த நம்ம இந்தியாவில் இருக்குங்க. இந்த ஆர்டிகளை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு 25 ரூபாயில இந்தியாவே சுத்தி காட்டக்கூடிய ட்ரெயின் இருக்கா? எந்த ட்ரெயின் ஏதா ட்ரெயின் கண்டிப்பா இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி ஆகணும், நம்ம மக்களுக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிறத வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நாம சொல்லக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பத்தி நீங்க பயன்பெற முடியும். இந்த ட்ரெயினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாக்ரதி யாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின் நம்ம இந்தியாவில இயங்கிட்டு இருக்கு. 2008ஆம் ஆண்டுல இருந்து இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இது போல 25 ரூபாயில நம்ம இந்தியாவை சுத்தி பார்க்கக்கூடிய ட்ரெயினா இந்த ட்ரெயின் இயங்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினோட ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிறுவனத்துல வந்து இந்தியாவை கட்டமைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த ட்ரெயின் வந்து இயக்கப்படுகிறது அப்படின்னு வந்து ரயில்வே துறை விளக்கம் அளிச்சிருக்காங்க. இந்தியாவில புதுசா தொழில் முனைவோரின் பல அம்சங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்திய அரசு ஜாக்கிரதி யாத்திரையை வந்து வடிவமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரெயின்ல நம்ம வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த ட்ரெயின் வந்து இந்தியா ஃபுல்லா பயணிக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் தொழிலாளர்கள், அதாவது தொழில் முனைவோர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள ஊக்குவிக்கிறதாகவும் அவங்களுடைய திறன்களை பற்றி எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெயின் வந்து இந்தியா ஃபுல்லாவும் இயக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல எவ்வளவு பேர் பயணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 500 பேர் மட்டும்தான் இந்த ட்ரெயின்ல பயணிக்க முடியும். இந்த ட்ரெயின்ல பயணிக்கும் போது பயணிக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு தொழில் முனைவோரின் பணிகள் என்னென்ன, அவங்க எப்படி வந்து தொழில் வந்து டெவலப் பண்றாங்க, எப்படி வந்து அவங்க தொழில் முனைவரா மாறுறாங்க, எப்படி அந்த தொழில் முனைவர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து இந்த நம்ம இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்க்குற இந்த ஜேர்னில வந்து நமக்கு தெரிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி அதுல 15 நாட்கள் வந்து நம்ம இந்த ட்ரெயின்லயே தங்கி இருக்கிற மாதிரி இருக்குங்க. வெறும் 25 ரூபாயில இந்த ட்ரெயின் எங்க இருந்து புறப்படுது அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த ஜாக்ரதி ரயில் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து அகமதாபாத்தில் முதல் நிறுத்தத்துடன், அதாவது பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து கிளம்பி அகமதாபாத் தான் முதல் நிறுத்தமா பார்க்கப்படுது. அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா மும்பைல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பெங்களூர் இருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய மதுரைக்கு இந்த ட்ரெயின் வந்து வருதுங்க. மதுரையில இருந்து இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா வழியாக பின்னர் மத்திய பிரதேசம் போயிட்டு அங்கிருந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கே இந்த ட்ரெயின் போகுது. ஸோ இந்த இந்தியா ஃபுல்லாவே மோஸ்ட்லி ஓவரால் பாத்தீங்கன்னா இந்தியாவை இந்த ட்ரெயின் கவர் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த ட்ரெயினோட முக்கியமான நோக்கம் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதாக இருக்கின்றது. இந்த ட்ரெயின்ல நம்ம டிராவல் பண்ணும்போது என்ன விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு விஷயத்த பார்க்கலாம். இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மத மற்றும் சுற்றுலா தலங்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மத வேறுபாடுகள், ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பல்முகைத்தன்மை கொண்ட நாடு. எல்லா வேற்றுமையில் ஒற்றுமை எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நம்ம இந்தியா ஃபுல்லாவே இருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின்ல நம்ம வந்து பல மதத்தை சார்ந்தவர்களையும் அவங்களுடைய வழிபாடுகளையும் அவங்களுடைய வழித்தடங்களையும் எல்லாத்தையுமே நாம பார்த்துக்க முடியும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க. ஒண்ணு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயின்ல நாம டிராவல் பண்ணோம்னா சாதாரண ட்ரெயின்ல நம்ம டிராவல் பண்றா போல டிக்கெட் முன்பதிவு அவ்வளவு ஈஸியா பண்ணி நாம இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண முடியாது. இதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்துல தான் இந்த ட்ரெயினோட பயணம் வந்து தொடங்குது. ஸோ நவம்பர் மாதத்துல தொடங்கி நவம்பர் மாதத்துல இது முடிவடைஞ்சிடும். அதாவது நவம்பர் 7ஆம் தேதி இந்த ட்ரெயினோட போக்குவரத்து தொடங்கும். ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நவம்பர் 22ஆம் தேதி இந்த ட்ரெயினோட பயணம் முடிவடையும். ஒவ்வொரு ஆண்டும் இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு நம்ம இந்தியாவில. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல பயணிக்கக்கூடிய அவர்களுக்கு வயது கட்டுப்பாடு ஒன்று இருக்குது. 21 வயதுல இருந்து 27 வயது உடையவரா மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் ட்ரெயின்ல வந்து பயணிக்க முடியும். அதுக்கு அவங்கள மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணா எவ்வளவு பேர் இந்தியா ஃபுல்லா அப்ளை பண்றாங்களோ அவங்கள 500 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க.
ஏன்னா 500 பேரை மட்டும் தான் ட்ரெயின்ல கூட்டு போறாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லா சுத்தி காட்டுறாங்க. எல்லா சுற்றுலா தலத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நம்ம பார்க்க முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லா சுற்றக்கூடிய 800 கிலோமீட்டர் பிரயாணிக்கக்கூடிய இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா மற்ற ட்ரெயின் போல இல்லாம வெறும் 25 ரூபாய் கட்டணம் செலுத்தினா மட்டும் போதுங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல நீங்க போயிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி அவங்க கேட்கக்கூடிய எல்லா சான்றுகளும் நீங்க கொடுத்து நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரெயின்ல வெறும் 25 ரூபாயில நாம சொன்ன இந்த எல்லா இடத்தையும் நீங்க சுத்தி பார்த்து நம்ம வந்து ட்ரெயின் வந்து இலவசமா வந்து 25 ரூபாயில அவங்க உணவும் கொடுத்துருவாங்க. ட்ரெயின்ல நம்ம தங்கிக்கலாம். எல்லா சுற்றுலா தலங்களையும் பார்வையிடலாம். இந்தியா பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். தொழில் முனைவோர் விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயத்த நீங்க கேதர் பண்ண முடியும். ஜாக்கிரதி யாத்ரா ட்ரெயின் வெறும் 25 ரூபாய்க்கு இந்தியாவை சுத்தி காட்டுதுங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்தியாவில் வெறும் 25 ரூபாய்க்கு இந்தியாவை சுத்தி காட்டக்கூடிய ஒரு ரயில்வே துறையில வந்து ஒரு ட்ரெயின் இருக்கு அப்படின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்டு இந்த தகவல் பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ண விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சத்தம் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பது தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.